இந்த நேரம் நீங்க அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னம் அப்படியே கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிற ஒரு நேரமாக இருக்கிறபடினால எல்லாரும் இந்த நேரத்தில் கண்களை மூடுங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாய்களை திறக்க ஆரம்பிங்க. ஓ, உன் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது அதையெல்லாம் நன்மைகளினால், கிருபைகளினால், இரக்கங்களினால், தயவினால் நிரப்புவேன்னு சொல்லுகிற கர்த்தர் அவரையாக இந்த நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவ மகிமையினாலும் தேவ பிரசன்னத்தினாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை நிரப்ப போகிறார். எல்லாம் உங்களுடைய கண்கள் மூடி இருக்கிற நேரத்தில், கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லாம் மனதார கர்த்தரை நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, பதிர்மில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். போடுவான். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பாடுவோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. எத்தனை பேருக்கு எதிர்கால பயம் இருக்கு? எதிர்கால பயம். எதிர்காலம்னா என்னது? எதிர்காலம் என்றால் என்ன? அமைதியாக இருக்கக்கூடாது, பேசுங்க கொஞ்சம் நேரம். ஃபியூச்சர் டேஸ், நேத்தா வரப்போகிற நாள், அப்படி தானே? கரெக்ட், கிளியர் தானே? அதை குறித்து ஏதாவது பயம் இருக்கா? அடுத்த மாதம் எனக்கு இவ்வளோ பணம் தேவை, அடுத்த மாதம் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த மாதம் இந்த காரியம் எனக்கு நடந்தே ஆகணும், நாளைக்கு எனக்கு இது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்கால ஒரு பயத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக நீங்கள் பாடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்க. நல்ல கரங்களை தட்டி நீங்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க. உங்களுடைய எதிர்கால பயம், தோல்வி பயம், எந்த பயமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் அதை எடுத்து போட போகிறார். நம்ம எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாட போகிறோம். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பாடுங்க. சூப்பர். என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பாடுங்க. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகள் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்வீர்.
எங்கள் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடைய எதிர்கால பயங்களை எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஏனென்றால் இன்னைக்கு அவர் ஒரு உயிர் தெழுந்த தேவனாய், ஒரு உயிருள்ள தேவனாய் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒரு உயிருள்ள கர்த்தராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ மகிமையின் அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஒரு தேவ வல்லமையினாலும் தேவ கிருபையினாலும் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி, கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ கரம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, கிருபையுள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேக்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேக்குதே, எங்கும் கேக்குதே பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேக்குதே பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. பாடுங்க. தெரிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். இப்ப நான் பாடும்போது நீங்க சத்தமா பின்னாடி இருந்து பாடணும். நான் முதல்ல பாடுறதை கேட்டு நீங்க நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நல்லா பாடணும். வானத்தின் சேனைகள் துதித்திடவே. பாடுங்க. துதித்திடவே பரனை துதித்திடவே. இன்னொரு முறை பாடுவோம். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். உற்சாகமாய். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார்.
எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டக மகிழ்ந்தார், மாத தூதரை கண்டக மகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார், அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பரத்தை சிரமணிவோம், பாதம் பணிவோம், பரத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் ஒரு உயிர்த்தெழுதலின் மகிமையோடு இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ, மரித்த நிலைமையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் உயிரோடு எழும்பி வர பண்ணுவார். இந்த ஆராதனை ஒரு சாதாரணமான ஒரு ஆராதனையே அல்ல, ஒரு மகிமையின் ஆராதனையை கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு மகிமையின் ஆராதனையை கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். எல்லா தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் இன்னும் நீங்கள் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். பாடுவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. பாடுங்க. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. இப்போ ஒரு நிமிடம், இப்போ நீங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து இந்த வரியை மாத்திரம் பாட போறீங்க. எதை தெரியுமா? யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி. ஆமா, துள்ளி பாடினாலும் சரிதான். அதனால பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க, அப்படி ரெண்டு ரெண்டு பேரா பார்த்துக்கணுங்க. பார்ப்போம். டென்சி வந்து மெர்சியா பாரு. ஆமா, அப்படி பாருங்க. உனக்கு ஆள் இல்லையோ, அப்படி முன்னாடி வர. ஆமா, பார்த்துட்டு நல்ல சிரிச்ச முகத்தோடு நீங்க பாடணும், நல்ல சிரிச்ச முகத்தோடு. சரி, அந்த வரி மாத்திரம். யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ. எதுல வெற்றி பெற்றார்? அவரு மரணத்திலிருந்து வெற்றி பெற்றார். அல்லேலூயா, ஆமென். மரணத்திலிருந்து வெற்றி பெற்றார். அதனால அவர் உயிரோடு இருக்கிறாரு. ஏதோ ஒரு சோர்வோடு இந்த காலை நேரத்தில் நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க துள்ளி பாட போறீங்க. அதனால பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து
சிரிச்சுக்கிட்டே ஒருவேளை கையை பிடிச்சு குலுக்கிக்கிட்டு கூட நீங்க பாடலாம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிங்க பார்ப்போம். ஒருத்தர் கையை பிடிங்க. டென்சினி வந்து பின்னாடி ரேவதி சிஸ்டர் அவங்க கையை பிடி பார்ப்போம். பின்னாடி திரும்ப. சரி, அல்லேலூயா. சரி, பிடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே பாடுங்க. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். பாடுவோம். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். பாடுங்க. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மரித்த கிறிஸ்து அவர் நம்ம மத்தியில் இல்லை, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அவர் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில உயிர் இல்லாம இருக்குது, ஜீவன் இல்லாம இருக்குது. சிலரோடு கர்த்தர் பேசுகிறார், உங்க வாழ்க்கையில ஒரு உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. ஏதோ ஒரு மந்த நிலையில நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க. இந்த காலை நேரத்துல நீங்க கண்களை மூடி செபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு உயிர் வர பண்ண போகிறார். ஒரு ஜீவன் உங்க வாழ்க்கையில வரத்தான் போகிறது. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். மரித்து கிடக்கிற காரியமெல்லாம், மரித்து கிடக்கிற காரியமெல்லாம் ஜீவனையோடு கர்த்தர் எழுப்பி தரப்போகிறார். ஒரு உயிரை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு பாகம், ஒரு சரீரத்தினுடைய ஒரு உறுப்பு ஒரு மரித்த நிலையில இருக்குறதா, அதை கர்த்தர் இன்னைக்கு உயிர் பெற செய்ய போகிறார். உங்க உள் உறுப்புகளில் ஒரு ஜீவன் வரப்போகுது. நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க உள் உறுப்புல ஒரு ஜீவன் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் வரப்போகுது. எல்லா கரங்களை தட்டுங்க. ஒரு ஜீவன், ஒரு ஜீவன், ஒரு உயிர் உங்க வாழ்க்கையில வரத்தான் போகிறது. அதை கர்த்தர் காண செய்யத்தான் போகிறார். மரித்து கிடக்கிற அநேக காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு உயிர் பெற்று எழும்புகிறத பார்க்கிறேன். நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். உங்க வீட்டுல ஒரு மரம் அப்படியே உங்க வீட்டுக்கு முன்னாடி அதிகமா நல்ல பச்சை பசலேன்னு துளிர்க்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சில நன்மைகள் உங்களுக்கு துளிர்க்க போகிறது. சிலருடைய வாழ்க்கையில சில நன்மைகள் துளிர்க்க போகிறது. சிலருடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் துளிர்க்க போகிறது. பட்ட மரம் போல் இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு ஜீவன் என்கிற உயிர் துளிர்க்க போகிறது. ஓ, கரங்களை தட்டி கொண்டே இருங்க. ஒரு ஜீவனின் வல்லமையை கர்த்தர் உங்க மேல வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜீவனின் கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஜீவனின் கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அடுத்தபடியா அந்த உயிர் தெழுந்த நாளிலே அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்லறை
பெருங்கல்லால மூடப்பட்டிருந்துச்சு. யார் இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவா அப்படின்னு சொல்லி ஸ்திரீகள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த கல்லெல்லாம் புரட்டப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கூட ஒரு நன்மை உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்னைக்கோ ஒரு சத்துரு ஒரு கல்லை மூடி வச்சிருக்கிறான். இன்னைக்கு தூதர்கள் இறங்கி நீங்க கைகளை தட்டி ஆவியில நிறையும் பொழுது உங்க வீட்டு முன்னாடி இருக்கிற கல்லெல்லாம் புரட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. பெருங்கல் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க உற்சாகமா கரங்களை தட்டும் பொழுது சிலருடைய வீடுகளில் இருக்கிற கல்லெல்லாம் உடைஞ்சு கொண்டிருக்கிறது. சிலருடைய வீடுகளில் இருக்கிற கல்லெல்லாம் புரட்டி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல் புரட்ட தள்ளப்படுகிறபடினால சில புதிய நன்மைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. சில புதிய ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. கல் புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் நீங்க உற்சாகமா ஆவியில நிரம்புங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை நேரத்துல நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். அடுத்தபடியா அந்த புரட்டப்பட்ட கல்லில் இருந்து அப்படியே ஜீவனுள்ள தேவன் அப்படியே உயிரோடு எழுந்து வந்தார். இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தை பார்க்கிறேன். உங்க வீட்டுக்குள்ள என் தேவன் உயிரோடு 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 உயிருள்ளவரா அப்படியே கடந்து போகிறார். உங்க வீட்டுக்குள்ளெல்லாம் கடந்து போகிறார். இவ்வளவுதானா உங்க விசுவாசம்? இவ்வளவுதானா உங்க விசுவாசம்? ஒரு தேவனுள்ள தேவன் உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிற இந்த நேரத்துல உங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாபம், நாசம், மோசம் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. ஜீவனுள்ள தேவன் உயிரோடு அவர் உயிருள்ள தேவமாய் உள்ள வந்து கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இந்த காலை நேரத்திற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுவீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்படுவதும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. ஆமென். அல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களா? நான் கை வச்சா பேய் என்ன செய்யும்? ஓடும். நான் கை வச்சா எப்பேற்பட்ட கேன்சராக இருந்தாலும் சரி, உயிர் போனாலும் சரி, நான் கை வச்சா திரும்ப வரும். நீங்கள் நிறைய நேரம் நினைக்கலாம், எத்தனையோ நான் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? அவிசுவாசங்கள் வரும். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஒரு உயிருள்ள சாட்சியாக எழுப்பி உங்களை கர்த்தர் பிரபலமாக்க போகிறார். அதுக்காக தான் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்கோம். அந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? முன் குறித்திருக்கிறார். நம்மளை தாயின் கரு உருவாதுக்கு முன்னவே நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய சமூகத்தில் வந்து உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும் என் கர்த்தரை நான் உயர்த்துவேன், எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் என் கர்த்தர் சமுத்திரமாக நிற்பேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் நிச்சயமாக. இதில் நம்ம பார்க்கிறோம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். நானே இவ்வளோ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் அநேக அற்புதங்கள் நடக்கும். ஆனால் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுனால நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? அவிசுவாசம் வரும். நான் ஜெபம் இதெல்லாம் நடக்குமா, இன்னுமே இந்த காரியம் நடக்கலையே அப்படிங்கிற உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை, சோர்வுகள், கலக்கங்கள் வரும். அப்போ நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது அந்த ஊழியர் வல்லமையாக என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, அதை அப்படியே பிரசங்கித்து கொண்டு இருக்கார். அப்போ அவர் சொல்லுதார், தலைவலி கொண்டு வருகிற பிசாசே நீ வெளியே வா, கேன்சரை கொண்டு வர பிசாசே நீ வெளியே வா, இருதய பலகீனத்தை கொண்டு வர பிசாசே நீ வெளியில் வா, சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே நீ இப்பொழுது வெளியிலே வா அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுதும் அவ்வளவு பேய்களும் என்ன செய்யுது? முன்ன வந்து ஆடி ஆடி அப்படியே விழுது. அப்போ நான் நினச்சேன், ஒரு வாரமாக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், ஏசப்பா நானும் இதே மாதிரி ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? எல்லாம் வந்து என்ன செய்யணும்? விழணும். அது நான் ஏண்ட அந்த வல்லமும் எனக்கு இருக்கா? 1% கூட எனக்கு மனசுக்குள்ள
இல்லை. ஏதோ உங்களுடைய கிருபையினால நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக இதை ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் நீங்கள் நடத்தி காமிப்பீங்க, நான் நம்புதுன்னு சொல்லி. நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கும் போதும் அதையே சொல்லி சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஏசப்பா, எங்களுடைய சபைக்குள்ளே எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சமாதான கேடுகள், அது மாத்திரமல்ல ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற பிசாசின் தடைகள் எல்லாம் வச்சு இந்த நாளில் நீ வெளியே கொண்டு வரணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள் நடக்கணும், மங்களகரமான காரியங்கள் நடக்கணும், திருமணம் நடக்கணும். திருமணத்தை தடை செய்கிற பிசாசை நீ வெளியே போ, குழந்தை பாக்கியத்தை தடை செய்கிற பிசாசை நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயருக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி ரத்தம் ஜெயம் அந்த பாட்டை நாங்கள் பாடிக்கிட்டே இருக்கோம். பாடிக்கிட்டு இருந்த உடனே அப்போ 2வது பாட்டு பாடி முடிக்க போகும்போது தான் அவங்க வீட்டில் 2 குட்டி பையங்க இருக்காங்க, 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்க பையங்க. அந்த பையங்க அந்த பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாங்க. வந்துட்டு திருப்பி அவங்க குடும்பத்தில் அப்படியே 2 பேரும் அம்மா அப்பாட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாட்ட. அப்புறம் இந்த பாட்டை முடித்த பிறகு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு, அக்கா இந்த பையங்க வந்து அந்த பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க, அந்த பீரோ பக்கத்துக்குள்ள ஒரு அவன் நாகர்கோவிலுங்கிறதுனால பாம்பு போல் ஒன்று இருக்குதாம்மா பீரோக்குள்ளே, பீரோ பக்கத்தில். அப்படியா, இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பெரிய பாதுகாப்பான இடம், அதுக்குள்ளே எப்படி பாம்பு வரும்? கயிறு எதுமா இருக்கும், அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும், பள்ளி ஏதாவது இருக்கும், அது எப்படி வரும் இந்த ரூம்புக்குள்ளே அப்படின்னு. இல்லை இவன் சொல்லுதான், பொய் சொல்ல மாட்டான், எங்கள் சின்ன பையன் வந்து கரெக்டாக சொல்லுவான் இந்த காரியத்தினாலும் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க முன்னாடி எங்கே இருக்காங்க, அப்புறம் இவங்களுக்கு ஆள் கொஞ்சம் நடக்க முடியாதுனா எவ்வளோ பெருசு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்புறம் நாங்கள் போகிறோம். அவங்க வீட்டுக்காரர் என்ன செய்தார், பெரிய பீரோ 2 பீரோ இருந்துச்சு. அவர் பீரோவை நகட்டும் போதே நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கும்போது நானும் அவளும் நின்று அந்த குட்டி பையங்க அந்த பேட்டை அடிக்கிறதுக்கு பேட் வச்சுருப்பாங்க, அந்த பேட்டை அவள் கையில் வச்சுருக்கா. அப்புறம் அந்த பீரோவை அப்படி தள்ளுதாங்க, பீரோவை அப்படி அவர் வீட்டுக்காக தான் தள்ளுதாரு. அப்போ பாம்பு அங்கே பார்த்தாச்சு பாம்பை, ஆமாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தூரம் வந்துட்டோம். பாம்பை கண்டா என்ன செய்யும், படையும் நடுங்கும். ஆண்டவரே அந்த வல்லமையை தாங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், நீ வந்து என்ன சொன்ன, பிசாசே வெளியில் வா. அப்போ இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு நீ பார்த்துட்ட, ஆனால் நீ தான் இது பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிடுதேன். ஆனால் அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயம். அப்புறம் அந்த பொண்ணு தான் பேட்டு கையில் வச்சுருந்தா. அவர் பீரோவை திறந்த உடனே அது அங்கேருந்து அப்படி வருது. வந்த உடனே அவள் என்ன செஞ்சிட்டா, நானும் அடி ப்ளஸ் இனி அடின்னு சொல்லிட்டேன். அவள் உடனே என்ன செஞ்சிட்டா, அங்கேருந்து இப்படி வருதுன்னொடனே பேட்டை என் கையில் கொடுத்துட்டான். எனக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வந்துக்கிட்டு இருக்குது, அடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. எசப்பா என் கையில் நான் அவளை அடின்னு சொல்லி அவளுக்கு பேட்டை என் கையில் தந்துட்டு அவள் தூர போயிட்டான். உடனே நான் என்ன செஞ்சேன், பேட்டை வச்சு டக்குன்னு ஏசப்பா ஏன்ட வல்லம்பல், ஆனால் நீங்கள் கிருபை வச்சுருக்கீங்கப்பா என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடித்து அப்புறம் நெளிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் வெளியில் வந்தவுடனே மண்டையில் கரெக்டாக அடித்த உடனே நெளிஞ்சு தூரம் ஸ்பீடாக போச்சுது. திருப்பியும் ஓடி அடித்து கரெக்டாக அது கொண்டாச்சு. அப்போ நான் நினச்சேன், நான் வாழ்நாளே அன்றைக்கி தான் என்ன செஞ்சுருக்கேன், பாம்பு அடிச்சிருக்கேன். மற்றவங்க அடித்ததை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அன்னைக்கு இந்த 2 பாட்டு முடிஞ்சு அங்கே போய் பாம்பு அடிச்சுட்டு வந்த பிறகு உட்காந்து திருப்பி ப்ரேயரெல்லாம் பண்ணி முடித்தோம். அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசிகர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவிக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஸ்தோஸ்தமாவார்கள். இதில் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், ஸ்தோஸ்தமாவார்கள். அப்போ இந்த நாட்களில் அந்த வல்லமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்வார், இந்த ஈஸ்டர் நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யார் கால்களின் கீழே? பக்கத்துக்கு அப்பா சொல்லுங்க. உங்களுடைய சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்ய போறார், இந்த நாளில் உங்களுடைய கால்கள்லேயே மிதிக்க வைக்க போகிறார். அதுக்கு தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சார், தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு கூட இந்த நாளில் நம்மளோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதில் நம்ம பார்க்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடைய கூட இருப்பதாக. அவருடைய கிருபையினால தான் அந்த நாளில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அவருடைய ஆலயத்தில் நிற்கும்.
எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு கர்த்தர் தெய்வீக ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து அவரை அறிகிற அறிவை நமக்கு கொடுத்து கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்காரு, நிற்க வைத்திருக்கிறார். இதுக்கேற்ற பிரதிபலனே கர்த்தர் தருவார். 100 வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். ரோமர் 16:6. மார்க் 16:6. மார்க் 16:6. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் இங்கே இல்லை. நிறைய பேர் இன்னும் கல்லறையில் தான் இருக்காரு. பாவம், ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு, மரிச்சிட்டாரு. ஆனால் அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அவரை நம்புகிற நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து இப்பொழுது அவர் என்ன செய்தாராமா, தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னும் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நம்ம மேலே இருக்கிற குற்றங்கள் குறைகளை பிசாசு சுமத்தி கொண்டே இருக்கான். ஆனால் அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களில் அவர் இங்கே இல்லை. இந்த நாட்களில் நீங்கள் நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் போதும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றி ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை அந்த புதிய அந்த ஈஸ்டர் அந்த நல் நாளில் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, மகிமையாக கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சில முகத்தில் இன்னும் மகிழ்ச்சியை காணும், சிரிப்பே இல்லையே. ஏன் சீரியஸாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மீண்டும் நான் பேசலாமா? இயேசுவின் மந்தை ஆலயத்தின் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஈஸ்டர் தின நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஈஸ்டர். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு சில அறிவிப்புகளை நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஜோதி, நீ மேலே வாய்ப்பு. குழந்தை பெருசு ஆராதனை இருக்கு. ஜோதி சரி. இப்பொழுதும் இந்த மேலே உட்கார், மேலே உட்கார், உட்கார் 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 உட்கார். இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை இருக்கிறது. 2 பேர் பிருந்தா சிஸ்டர் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். ஓகே, பிரதர் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினம் என்ன விசேஷம்? ஏப்ரல் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்களேன். ஏப்ரல், அதுக்கு பேர் அப்படியா? சரி. முட்டாள்கள் தினமா? கிடையாது. நாளைய தினத்தில் பொது கணக்கு எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? முட்டாள் ஆகிடக்கூடாது நம்ம எந்த சூழ்நிலையிலும். நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, யாரையும் ஏமாற்றவும் செய்யாதீங்க. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள் பார்ப்போம், யாரையும் ஆமாம் ஏமாற்றாதீங்க. ஆமாம். அதனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைய தினம் காலை 6 மணிக்கு, விடிய காலம் 6 மணிக்கு இந்த இடத்துல 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். அதில் எல்லாரும் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் வாங்க. 1ஆம் தேதி வியாபாரம் தொழில் செய்கிறவங்க, சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய துவக்கத்தை தருவார். சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன் ஆமேன். புதன்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும்.
உபவாச ஜெபம் 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடைபெறும். அதனால் உபவாச ஜெபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக அடுத்த வாரம் 7ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால திருவிருந்து ஆராதனை நடைபெறும். எல்லாரும் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம குழந்தை பிரதிஷ்டை ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று மகிழ்வோம் மகிழ்வோம் வீணமாக மகிழ்வோம் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் பாடி, அதனுடைய பாடலுடைய சில கவிகளை நாம் பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். சரி, எல்லாரும் இந்த பாடலை நாம் பாடி குழந்தை பிரதிஷ்டைக்காக நாம் ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். ரெக்கார்ட் ஆகுதா பாரு. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து, ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து, ஜீவன் பெற்று கொள்ளென்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அடுத்த கவியை பாடுறதுக்கு முன்னாடி குழந்தை பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு கவி இருக்குது. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதன. உங்களை நம்பி என்ன பொறுப்பு கொடுத்துருக்கார் பிரதர்? குழந்தைய கர்த்தருக்காக வளர்க்கிறது. வேத வசனங்களை கற்றுக் கொடுத்து உங்கள் குழந்தைகளை கர்த்தருக்குன்னு வளர்க்கிறது ஒரு பொறுப்பு. யாத்திராகமத்தில் ஒரு வசனம் இருக்கு, இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு என்ன தருவேன் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் வாசிக்கல, என்னால தெரியல. ஒரு யாத்திராகமத்தில் ஒரு வேத பகுதி, அதை நான் உங்களுக்காக நான் வாசிச்சுட்டு இந்த கவியை பாடிட்டு நம்ம குழந்தை பிறகு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், ஒரு நிமிடம் கூட வாசிங்க பார்ப்போம். 9வது வசனத்தை யாராவது ஒருத்தர். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு. யாருக்கு வளர்த்தணும்? உங்களுக்கா?
ஒருவேளை உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கலாம், உங்களை சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாரிசை கர்த்தர் தந்திருக்கார். அது உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு வாசிங்க. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று ஆமென். நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்காக வளர்த்துட்டா போதும், சம்பளம் வரும், போனஸ் வரும், எல்லாமே வரும். அல்லேலூயா. அப்போ இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். அப்போ இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடிட்டு நாம் பிரதிஷ்டை ஆராதனைக்காக நாம் செல்ல போகிறோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எல்லாரும் உட்காருங்க. அமுதா சிஸ்டர் ஒரு வேத பகுதியை நீங்கள் வாசிங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தினுடைய இதை மைக்க கொடுமா அவங்ககிட்ட 13 to 16 வரைக்கும் உள்ள வேத பகுதியை இந்த குழந்தை பிரதிஷ்டைக்கு ஆதாரமாக இந்த வேத பகுதியை சகோதரி வாசிப்பாங்க. நாம் அப்பொழுது குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதனால் குழந்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி ஆகுங்க. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. மார்க் 10:13 முதல். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளைகளைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, குழந்தை வளர்ப்பு குறித்து சில ஆலோசனைகளை போதகர்களாகிய நாங்கள் கொடுக்கறது எங்கள் மேலே உள்ள ஒரு கடமை. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் கவனிங்க. சும்மா ஒரு சாதாரணமான பகுதியை நான் வேதத்திலேருந்து சொல்கிறேன். 3 காரியம்தான். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. எதுக்கு கற்றுக் கொடுக்கணும்? ஜெபிக்க. அப்போ ஜெபிக்க கற்றுக் கொடுக்குற பேரண்ட்ஸ் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கடந்த நாளில் நாங்கள் எல்லாம் உட்காந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊழியத்தை எப்படி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோடனே சாம் சொன்னாங்க, இந்த ஊழியத்துக்கு ஆரம்பமே நானும் டென்சியும் தான்ப்பா, நீங்கள் கிடையாது அப்படின்னா. என்னடா புது கதை சொல்கிற அப்படின்ட்டு முதல்ல சனிக்கிழமை நாங்கள் பிள்ளைகளை கூட்டு வந்து ப்ரேயர் ஆரம்பித்தோம். அப்படி தான் செஞ்சாங்க. நிறைய பிள்ளைகள், ஒரு 10-20 பிள்ளைகளை. அப்போ டென்சி ஒரு சைக்கிள், சாம் ஒரு சைக்கிள்னு எடுத்துகிட்டு போய் சின்ன பிள்ளைகளாக கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து எங்கள் வீட்டில் சனிக்கிழமை முதல்ல ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. இந்த ப்ரேயர் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இவங்களுக்கு விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த சபை
எப்படி அந்த போதகர் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த ஸ்டூல் மாதிரி நீல ஸ்டூல் இருக்கும். அதில் நல்ல துணி, ஒயிட் துணி விரிச்சுக்கிடுவாங்க, டேபிள் வச்சுக்கொள்வாங்க. அவங்க தான் பாஸ்டரு, அவங்க தான் விசுவாசி, அவங்க தான் அந்த என்னது செய்தி கொடுக்குறவங்க. அப்போ விளையாண்டுட்டு இருப்பாங்க. சாம் ஏதாவது சொல்லுவான், டேய் நான் சிறப்பு செய்தி கொடுக்க வந்திருக்கேன்டா, நான் அதெல்லாம் பாட முடியாது, நான் இப்படி தான் உட்காந்துருப்பேன். இந்த விளையாட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ உங்கள் பிள்ளைகள் நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களும் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நீங்கள் அதை ஜெபிக்க கற்றுக் கொடுக்குற அந்த ஜெபம் அவங்கள என்னாலும் அவங்கள வழி நடத்தும். ஆமென். அடுத்தபடியாக உங்கள் பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது அம்மா அப்பா எல்லாம் அந்த மாமா உறவுகளை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பேச ஆரம்பிக்கும் போதே வேத வசனங்களை கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன வேத வசனங்கள், அது இன்னும் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். சின்ன வயசில் போடக்கூடிய அந்த வேத வசனம் ரொம்ப அது விதையாய் மாறும். சின்ன வசனத்தில் சின்ன வயசில் சொல்லக்கூடிய வேத வசனம் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கும், வழி நடத்தும், அந்த பிள்ளைகளை ஒரு உயர்வுக்கு கொண்டு வரும். அப்போது நீங்கள் முதலாவது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். ரெண்டாவது வேத வசனங்களை நீங்கள் சின்ன சின்ன வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். சிஸ்டர் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் வார்த்தைகள், சின்ன சின்ன வசனங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு லைன். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே. நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சிஸ்டர், அதனால் சொல்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கும் போது வேத வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனங்கள் வாரம் ஒரு வேத வசனத்தை நல்லா வளர வளர வேத வசனங்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அப்புறம் மூணாவதாக ஒரு முக்கியமான காரியம், பிரம்பை கையாடாதவன் தன் மகன் மீது ரொம்ப அன்பு செலுத்துகிறான். என்ன இருக்கு? அல்லேலூயா. ஊசி கதை தெரியுமா? ஊசி கதை எத்தனை பேருக்கு தெரியும்? ஊசி கதை தெரியாதோ? டென்சியை தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கும். வீட்டில் எங்கள் மனைவி சாம்சனுக்கு ஏதாவது செல்லம் கொடுத்தோம்னா, ஓ பையனுக்கு நீ செல்லம் கொடுக்க ஊசி கதை தான் அப்படிமா. அப்படி இங்கே எங்கேயாவது நான் செல்லம் கொடுத்தோம்னா, மவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கீங்க, ஊசி கதை தான். ஊசி கதை தெரியுமா, சொல்லணுமா வேண்டாமா? தெரியாது தானே? சொல்லி முடிச்சோன்னே, ஐயோ இந்த கதை தானே எங்களுக்கு தெரியும் அப்படிம்பீங்க. நான் சொல்லியிருந்தேன், இந்த கதை நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம் தெரியுமா? ஒரு பையன் இருந்தான், நல்லா துருதுருன்னு இருந்தான், நல்லா வளர்ந்து வந்தான். அப்போ அந்த பையன் அப்படியே என்ன பண்ணான், ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல ஒரு சின்ன குண்டூசி, என்ன ஊசி, குண்டூசியை எடுத்துகிட்டு வந்தான். குண்டூசின்னா தைக்கிற ஊசி இல்லை, இந்த பேப்பரை மாட்டிப்போம்ல குண்டூசி. அந்த குண்டூசி பள்ளிக்கூடத்தில் பேப்பரை சொருவி விற்பாங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டுக்கு ஒரு குண்டூசி கொண்டு வந்து என்ன பண்ணுவீங்க? அந்த பையன் குண்டூசியை தூக்கிட்டு வந்தான். முதல்ல தூக்கிட்டு வந்தோடனே அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சின்ன வயசுலேயே நீ உழைக்க ஆரம்பிச்சிட்ட தம்பி, குண்டூசி கொண்டு வந்துட்டிய, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி அந்த குண்டூசியை வாங்கி எங்கே வைக்க முடியும்? தொங்குற கேலண்டரில் குத்தி வச்சுட்டாங்க. இனிமேல் காற்றுல ஆடாமல் இருக்கும். சரி, குண்டூசி பயன்படுது, சிறு துரும்பும் பல்லுக்கு உதவுன மாதிரி குண்டூசியை கேலண்டரில் வச்சுட்டா. அப்புறம் அந்த பையன் மறுநாள் ஒரு நல்ல நடராஜ் பென்சிலை தூக்கிட்டு வரான். ஆஹா, பென்சிலை தூக்கிட்டு வந்துட்ட, இந்த பால்காரன் ஒழுங்காக பால் தர்றானா வைக்கான்னு சொல்லி டிக் பண்ண உதவுதுன்னு சொல்லி அந்த பென்சிலையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. மறுநாள் ரப்பர் கொண்டு வரான். ஆமாம், தப்பாக அழிச்சிட்டேன், இதை அழிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பண்ணுற ஒவ்வொன்றையும் அந்த பையன் திருடி கொண்டு வரான். என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி வைக்கிறாங்க. பையன் வளர அவனுடைய திருட்டுலாம் அப்படியே லெவல் கூடுது. யாராவது ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகள் காசு கொண்டு வந்தாங்கன்னா அந்த காசை கொண்டு வர்றாங்க. ஆனால் அது அதில் தாய் தான் கேரக்டர். எல்லா தாயும் அப்படி தப்புன்னு நினைக்காதீங்க. அப்போது என்ன நடக்குது, அப்படி ஒன்று ஒன்றா அவன் கொண்டு வர்றான். அதை வாங்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சின்ன வயதுலேருந்தே குண்டூசி திருடுறதுனால திருடுனதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டான்.
பிக் பாக்கெட் அடிச்சிருவான், என்ன பண்ணிடுவான், எல்லாம் பண்ணியிருப்பான். இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையோ? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது இந்த மருதமலை பஸ்ஸில் தான் ரொம்ப நடக்கும். பஸ்ஸில் தான் அதிகமாக நடக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. 1ஆம் நம்பர் ஐயா மருதமலைக்கு 70 1 1 எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ 70 1ஆம் நம்பர் பஸ்ஸு. நான் ஒரு கோயம்புத்தூர் வந்த புதுசில் முதல்ல ஒருத்தன் அப்படியே எனக்கு பின்னாடி தடவுன மாதிரி இருக்கு. என்னடா தடவுதான்னு பார்த்தா அவன் பிக் பாக்கெட் அடிக்க ட்ரை பண்ணுறான். அவனை பார்த்து ஒரு முறைச்சேன். போயிட்டான், தூர போயிட்டான். தூர போன உடனே அடுத்தாலும் அவன் அடுத்தவங்களுக்கு பண்ணால் அழகாக ஒருத்தங்க ஒரு அம்மா ஒரு பேக் கொண்டு வந்தாங்க. லைட்டாக பிளேடை வெட்டினா அந்த பர்ஸு கீழே விழுந்துச்சு. இறங்கி அடுத்த ஸ்டெப்பில் ரன்னிங்லே ஏறி ரன்னிங்லே போயிட்டான். நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி மதுரையில் ரொம்ப நடக்கும் பிக் பாக்கெட். மதுரையில் ரொம்ப நடக்கும். இப்போ என்னன்னு தெரியல, இந்த ஊர்களை குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் மதுரையில். அதனால் டிடிசி பார்த்தீங்கன்னா டிடிசி டிரைவர்ஸ் அப்போ மதுரை வழியாக போவோம். இப்போ பைபாஸில் போகுது, மதுரை வருதுன்னு சொல்லுவாங்க. ஏங்க எந்த ஊருமே ஒரு தடவை சொல்லிட்டு விட்டீங்களே, மதுரை ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறீங்க அப்படின்னா, ஜனங்களை எச்சரிக்கைக்காக சொல்கிறேன் அப்படின்னாரு. திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தில் முதல்ல கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது அப்போ மதுரைக்குள்ளோடி போகுது, ரொம்ப சத்தமாக சொன்னார் மதுரை வருதுன்ட்டு. அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூடை நிறையா மாதுளம்பழத்தை கொண்டு வந்தான். ஒரு பெரிய கூடை. அந்த கூடை சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கும் போல இருக்குது. கூடை நிறைய மாதுளம்பழம் பெரிய பெரிய பழமாக இருக்குது. ஆனால் மேலே ஒரு 3 பழம் தெரியுது. ஆனால் கூடை பெருசு. அவன் பேசிக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ ஆரம்பித்தான், ரேட்டு ஆரம்பித்து கடைசியில் நம்ம கேட்குற ரேட்டுக்கு தந்தான். எப்போ தந்தான் தெரியுமா? பஸ்ஸு மூவ் ஆகும்போது நம்மகிட்ட காசை முதல்ல வாங்கிட்டு டக்குன்னு அந்த கூடையிலேருந்து தட்டினா பாருங்க, 3 மாதுளம்பழம் தான் விழுந்துச்சு. அந்த கூடையை பார்த்தா அந்த கூடை ஃபுல்லாக பேப்பர் இருக்கு. அவனை கூப்பிடுறதுக்குலாம் அவன் அடுத்த பிளாட்ஃபார்மில் ஜம்ப் பண்ணி போயிட்டான். அதனால அவர் சொன்னார், கண்டக்டர் சிரிச்சார், இதுக்கு தான் மதுரை வருதுன்னு சொன்னேன் அப்படி. ஐயோ இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ நம்ம பஸ்ஸில் போய் ரொம்ப காலம் ஆயிட்டு. சரி, இப்போ நான் கதைக்கு வரேன். மெயின் கதை இப்படியே அந்த பையன் எக்ஸ்பர்ட் ஆகுறான். நல்ல பெரிய திருட்டு, வீட்டு திருட்டுன்னு சொல்லி திருட்டு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு திருட போன இடத்துல அந்த திருடக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். ஒரு கொலையை பண்ணிடுறான். அவன் கொலை பண்ணி அவன் தப்பிச்சு போக முடியலை. காவலர்களால் கைது செய்யப்படுகிறான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுறான். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. அப்போ தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நாள் வருது. நாள் வரும் பொழுது அவனுடைய கடைசி ஆசை, அவன் கொஞ்ச நாள் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் அந்த பாவத்துக்காகலாம் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் மனம் வருந்துதான், ஓ இவ்வளோ பாவம் செஞ்சிட்டோமா அப்படின்ட்டு. அப்போ தூக்கு தண்டனைக்கு போகும்போது அந்த நீதிபதி கேட்டாராம், கடைசி ஆசை உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவன் சொன்னான், எங்கள் அம்மாவை பார்க்கணும். அப்போ அம்மா மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்தானா. அப்போ அம்மா பாவம், வயசான அம்மா வந்திருக்குது. வந்த உடனே அந்த அம்மாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டான், நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீ தான் காரணம். முதல்ல ஒரு குண்டூசி தூக்கிட்டு வந்தனே, அப்போவே நீ என்னை அடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரண தண்டனைக்கு அவன் போயிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த குண்டூசி, இதான் குண்டூசி கதை. இது ரொம்ப பழைய கதைன்னு, இது ஒரு 1000-2000 தடவைலாம் நம்ம கேட்டிருப்போம். அதனால் ஒரு சின்ன தவறு வரும்போதே நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணலாம், திருத்தலாம். எத்தனை பேர் பிள்ளைகளை அடிச்சிருக்கிறீங்க? கை நல்லா தூக்குங்க. நீங்களுமா சிஸ்டர் பிள்ளையை அடிச்சிங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கண்டிக்கலாம், தப்பே கிடையாது. என்ன, வேதத்தின்படி பிரம்பை கையாடாதவன். பிரம்பு பார்த்துருக்கீங்களா? பிரம்பு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், எங்கள் வீட்டில் பிரம்பு இருந்துச்சுல, உங்களை பயம் கட்டுறதுக்கு சாட்டக்கம்பு, இந்த மாட்டடிக்கிற சாட்டக்கம்பு வாங்கி எங்கள் வீட்டில் வச்சுருப்போம். பயம் கட்டுறதுக்கு, அடித்ததில்லை. சரி, ஓகே, அடி விழுந்திருக்கு. அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து உணர்த்தக்கூடிய நாட்களில் நீங்கள் கண்டித்து உணர்த்தலாம். அது இந்த பிள்ளைகளுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ 3 காரியம் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? ஜெபம். 2வது வேத வசனம்.
மூணாவது, உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பெருமையை தேடி வரும். அப்போ பிரம்பை கையாடாதவன் யாரை பகைக்கிறான்? தன் மகனை. ஆமாம், இன்னொரு வசனம் இருக்குது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு பெருமை தேடி தரும். என்ன செய்யும்? நீ சொல்லக்கூடாது, அவங்க சொல்லட்டும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு என்ன கொண்டு வருமா? வெக்கத்தை கொண்டு வருமா? இதெல்லாம் உங்களை ஈஸ்டர் தினத்துக்கு பயப்படுறதுக்காக சொல்லலை, ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ முதலாவது ரஞ்சித் பிரதர் அவங்க உங்கள் குழந்தையோடு நீங்கள் முன்னாடி வாங்க. அந்த பிள்ளையை நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பேரண்ட்ஸ் அப்படி முன்னாடி வாங்க. சரி, நீ அந்த குழந்தையை கையில் வாங்கிக்க. அந்த காட்லஸ் மைக்கை கொடு. மேலே வா, மேலே வந்து இங்கே வந்துருங்க. அப்படி மைக் நீ என் பக்கம் வா, இங்கே பக்கம் வா. இருக்கட்டும், ரைட் ரைட். என்ன தரும்? அப்படியா? தீக்ஷித். சரி, ஓகே, நான் ஜோம் பண்ணுறேன். ஓகே, வாங்கிக்கலாம். அவர் எழுதி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த பிள்ளைய கத்தருக்கென்று நாங்கள் இப்போ சொன்ன ஆலோசனைப்படியும் வேதத்தில் சொல்லியபடியும் நீங்கள் இன்றைக்கி இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கத்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்க. பிள்ளையை கத்தருக்கேற்ற விதத்தில் நீங்கள் வளர்ப்பீர்களா? ஆமேன். சார், இப்போ இந்த அருமையான பிள்ளைக்கு இந்த இடத்துல ஜெப எண்ணெயும் தண்ணீரும் கலந்த ஒரு ஜெப எண்ணெய் இருக்கிறது. இந்த குழந்தை மீது நம்ம பூசி ஜலம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கும் அடையாளத்துக்கும் அது சொல்லப்படுகிறது. அபிஷேகத்துக்கும் வல்லமைக்கு அடையாளமாக இந்த ஜெப எண்ணெயை இந்த குட்டி பையன் மேலே நாங்கள் பூசுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான குட்டி பையனுக்கு தீக்ஷித் என்று சொல்லி பேர் எடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தீக்ஷித். அல்லேலூயா, தீக்ஷித். அப்போ இந்த பிள்ளைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த குட்டி மகன் தீக்ஷித்தோடு கூட உம்முடைய கரம் இருப்பதாக, உம்முடைய வல்லமை இருப்பதாக, உம்முடைய தயவு இருப்பதாக, உம்முடைய கிருபை இருப்பதாக. இந்த பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெருகட்டும்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குட்டி பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான மகனை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரியை ஆசீர்வதிக்கிறோம். பிரதரை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரமும் தேவ மகிமையும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. அதனால் இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் CSI RC போன்ற திருச்சபைகளில் ஞான பெற்றோர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கி நீங்கள்லாம் ஞான பெற்றோர்கள் இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட குழந்தைகளுக்காக உங்களுடைய ஜெபத்தில் ஜெபம் பண்ணுங்கள். நீங்களே எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சரி, உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஓகே, சரி. அடுத்தால அருமையான மகள் பிருந்தாவும். அக்கா, நீங்களும் வாங்க. ஓகே, வாங்க, மேலே வாங்க. ஓகே, சரி. ஓகே, சரி. தெளிவா நீங்கள் வாங்க சிஸ்டர், மேலே வாங்க. மேலே வாங்க. பாப்பாவுக்கு பேர் என்ன வச்சுருக்கீங்க? ஆட்லின் ரெனிட்டா. ஓகே, சரி. இப்போ இந்த நேரத்தில் அருமையான சகோதரி பிருந்தாவும் அவருடைய பாட்டி, அவங்க தாயார், பிருந்தாவுடைய தாயார் வந்திருக்காங்க. இப்போ அருமையான பிருந்தாவுடைய கணவர் முக்கியமான ஒரு காரியத்தினால அவங்க வர முடியல. இப்போ நம்ம அவங்களுக்காக
செபிப்பதற்கு முன்பதாக நம்ம அதே கேள்வியை கேட்குறோம். இந்த பிள்ளையை நீங்கள் கத்தருக்கென்று அவருக்கேற்ற பரிசுத்தத்திலும் கத்தருக்காக நீங்கள் வளர்க்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். அருமையான மகளுக்கு ஆட்லின் ரெனிட்டா என்கிற பெயரை நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். எல்லாரும் சொல்லுங்கள், ஆட்லின் ரெனிட்டா. அருமையான மகள் ஆட்லின் ரெனிட்டாவை ஆசீர்வதிக்கிறோம். பெற்றோரை ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளை தேவ கிருபையிலும் பெலத்திலும் ஞானத்திலும் கத்தருக்கேற்ற கிருபையிலும் வளரட்டும்னு சொல்லி இந்த குட்டி பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான செல்வி அக்காவையும் பிருந்தாவையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக இந்த பிள்ளை வளர வளர ஞானம் கிருபை வளரட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஓகே, ரைட். சரி, உட்காருங்க. இப்போ இந்த குழந்தை பிரதிஷ்டை ஆராதனையிலும் ஏற்கனவே அவங்க மகளுக்கு நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அவங்க ஒரு சின்ன சாட்சி சொன்னதுக்கு பிறகு நம்ம தேவ செய்தியை கேட்க போகிறோம். வாங்க சிஸ்டர், நீங்கள் ஏதோ சாட்சி சொல்லணும்னு சொன்னீங்களாம்ல? ஓகே, மைக் கொடு. சரி, வாங்க முன்னாடி வாங்க, முன்னாடி சொல்லு. என்ன சாட்சி சொல்லணும்னு சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வீக்கு பாப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல், ஃபீவர் இருந்துச்சு. இப்போ நைட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சிஸ்டர் எனக்கு கண்டு ப்ரேயர் பண்ணாங்க. பாப்பாவுக்கு இப்போ நல்ல பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்துறா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். சரி, ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் நம்மோடு கூட இருக்க போகிறது. மிகவும் சுருக்கமாக ஒரு ஈஸ்டத்தின நல்வாழ்த்து செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். ஒரு தேவ கரமும் தேவ கிருபையும் தேவ பிரசன்னமும் நம்மோடு இருந்து நடத்த போகிறது. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வல்லமையின் வார்த்தையினால் என்னோடு பேசுங்க, இடைப்படுங்கன்னு சொல்லி எல்லாம் தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா. இந்த உயிர் தழுதலின் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் ஆண்டவரே இந்த கொடுக்கிற செய்திகள் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரமும் தேவ வல்லமையும் தேவ கிருபையும் தேவ இரக்கமும் இந்த நாளிலே எங்களோடு இடைப்படட்டும்னு சொல்லி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் அது பிரயோஜனமாய் மாறட்டும்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஒரு தேவ வல்லமை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வாசிப்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிப்போம். ஆமென். ஆறாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் உங்களுக்கு நான் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த வேத பகுதியில் முதலாவது ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் ஷலாமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. யாரெல்லாம் போறாங்க? 3 ஸ்திரீகள். சொல்லுங்க பார்ப்போம். மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய சலோமே, யாக்கோபின் தாயாகிய. நல்லா வாசிச்சு சொல்லுங்க பாப்பா, தப்பு இல்லாம. முதலாவது யாரு? மகதலேனா மரியாள். 2வது
மூணாவது சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி ரைட், ஓகே. எங்க போனாங்க? கல்லறைக்கு. சரி, அதிகாலையில் கல்லறைக்கு போறாங்க. யாராவது அப்படி போவீங்களா? போமா? நம்ம ஏன் போக மாட்டோம்? கல்லறை தோட்டனாலே பயம். கல்லறை தோட்டனாலே என்ன இருக்கு? பயம் இருக்கு இல்லையா? ஆனா இங்க இந்த 3 பெண்கள் பயம் இல்லாதபடி போறாங்க. கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஜனங்களுக்கு பயம் வரும். உங்களுக்கு என்ன மாதிரி பயம் வரும்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீங்க வர்றீங்க, உங்களை பார்த்து ஒரு கேள்வி. கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை தொழுது கொள்வதற்கு நீங்க வர்றீங்க, பயத்தோடு நீங்க ஆராதனைக்கு வர்றீங்களா? அல்லேலூயா. ஒருவேளை ஆராதனைக்கு போயிட்டு வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக வருதுன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லியிருக்கீங்களா? ஆராதனைக்கு போகாமலே இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறோம். நாங்களும் உங்கள் பாதையில் கடந்து வந்திருக்கோம். வீட்டில் அமைதியாக இருந்தால் கூட நல்லா இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே தான் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார், ரட்சித்தார். அப்போ தேவ பிள்ளைகள் கர்த்தரை தேடும் பொழுது பயம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். ஒரு பெரிய பழைய கதை ஒன்று சொல்கிறேன்னே. ஒரு சகோதரி, அவங்க மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. தேவ செய்தி அவங்க கேட்டு 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 வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஞானஸ்தானத்துக்குரிய செய்தியை கேட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கணவர் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் சில நேரம் அந்த மனைவியை ரொம்ப கண்டபடி திட்டுவாங்க, ஏசுவாங்க, சில நேரம் அடிக்க கூட செஞ்சுருவாங்க. அதையும் மீறி தான் அந்த ஆலயத்துக்கு வந்து அவங்க ஆராதிச்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் ஞானஸ்தான ஆராதனை, அந்த மகள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்த உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாகி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இந்த செய்தி வீட்டுக்காரருக்கு போயிட்டு, வீட்டுக்காரருக்கு போன உடனே அவருக்கு கோபம், பெரிய ஒரு அருவாவை எடுத்து, இந்த சர்ச்சுக்கு போகிறதே தப்புன்னு சொல்லியிருக்கேன், சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், மீறி ஆலயத்துக்கு போனது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு ஞானஸ்தானமே எடுத்துட்டா, வரட்டும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டேன், ஒரு கை பார்த்துருந்தேன்னு சொல்லிட்டு சருன்னு உட்காந்து தீட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த அம்மாவுக்கு இந்த செய்தி போயிட்டு, உங்கள் வீட்டுக்காரன் ரொம்ப கோபத்தில் இருக்கான், நீ எங்கேயாவது போயிட்டு அப்புறம் கூட போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வந்துட்டு. ஞானஸ்தானம் எடுக்கும்போதே ஒரு பயம்தான். இப்போ வீட்டுக்கு போகணும், வீட்டு வாசலில் நிற்கிறாரு. எங்கே போயிட்டு வர? சர்ச்சுக்கு. என்ன பண்ண? ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தியாமே? ஆமாம் எடுத்தேன். உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, மன்னிச்சுக்கிடுங்க. அவள் பணிவாக சொல்லியிருக்கா, மன்னிச்சுக்கிடுங்க. இனி ஞானஸ்தானம் எடுப்பியா? நான் இனிமேல் எடுக்கவே மாட்டேங்க. சரி, இப்படி தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு 60 தூரம் போட்டு போயிட்டானா. இதுதான் நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா போதும், சில காரியங்களை வந்து கர்த்தர் லாவகமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார், ஞானம் வந்துடும். ஆமென். அப்போ இந்த 3 பெண்கள் அப்படியே கல்லறை தோட்டத்துக்கு போகிறாங்க, சுகந்த வர்க்கமிடும்படி. அந்த நாட்களில் ஒரு முறைமை இருந்துச்சு, வேதாகமத்தின் நாட்களில் அந்த சில சுகந்த வர்க்கத்தினுடைய காரியங்களை அந்த சரீரத்தில் அந்த பூசுறது ஒரு வழக்கம். அதை செய்வாங்க, அதை குறுப்பாக போய் செய்வாங்க, சில உறவினர்களாக போய் செய்வாங்க. அந்த யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. அந்த சுகந்த வர்க்கமிட போகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய குரூப்பே போகும். ஆனால் ஆண்டவருக்கு போனது 3 பேர் தான், பெண்கள் மாத்திரம்தான். சீடர்களும் போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னா அந்த ஒளிஞ்சு இல்லை, ஒழித்து கொண்டாங்க. சரியா? எங்கேயோ போய் ஒழித்து கொண்டாங்க. ஆனால் பெண்கள் தைரியமாக போயிருக்காங்க. இவன் போன உடனே வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையில் வந்து வீட்டில் அதிகாலையில் கிளம்புறாங்க. காலையில் போகும்போது சூரியன் உதயமாக போகுது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூரியன் உதயமாகும். அல்லேலூயா. நீங்கள் ஆமீன் சொல்கிறத பார்த்தா வேறு அர்த்தத்தை எடுத்துக்கூடாதீங்க.
உங்களுக்கு ஒரு சூரியனுடைய வெளிச்சம் வரப்போகுது. உன் சுக வாழ்வு விடியற்கால வெளுப்பை போல. அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயாவுல டக்குன்னு எடுத்து வாசிங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எத்தனாம் அதிகாரம்? இப்பதான் தேடணும்னு சொல்றீங்களோ? அதிகாரம் வசனத்தை சொல்லி வாசிங்க. 58:8 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். இந்த வசனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, அதுக்கு வேற காரியம் இருக்கு முன்னாடி. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டில் சேர்த்து கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம்னு சொல்லி, அப்பதான் இந்த சுக வாழ்வு துளிர்க்குமா. அப்போ இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. ரஞ்சித் பிரதர், பிருந்தா சிஸ்டர், சகோதரி கவனிச்சு கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். பசி உள்ளவனுக்கு என்ன பண்ணணும்? ஆகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காரியத்தை கற்றுக் கொடுங்க. தேவ பிள்ளைகள் நீங்களும் கொடுக்கிற காரியங்களில் இருக்கணும். ரெண்டாவது, துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனையில் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நீங்கள் பராமரிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். துரத்துண்ட சிறுமையானவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் நீங்கள் அவங்கள பார்க்கணும். ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் பராமரிக்கிறீங்களா, அதை செய்யணும். அடுத்தபடியாக, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருத்தனை எடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ்க்கோ பர்த்டேக்கோ ட்ரெஸ் வாங்கும்போது கூட 2 ட்ரெஸ் எடுத்து, உண்மையிலே ட்ரெஸ் இல்லாதபடி இருக்கக்கூடிய உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியது, அது யாராக இருந்தாலும் கொடுக்கணும். நிறைய பேர் ஒரு தப்பான அபிப்பிராயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து கேட்பாங்க, நாங்கள் சில உதவிகளெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு சொன்னால் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம், சர்ச்சுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நாங்கள் மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் பண்ணலை. இல்லை மார்க்கெட்டிங்கா ட்ரெஸ்ஸை கொடுத்து சர்ச்சுக்கு கூப்பிட முடியுமா? ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறோம். எங்கள் வீட்டை மட்டும் தான் நிறைய பேர் இருந்து கேட்பாங்க, நீங்கள் இப்படி இவங்களுக்கெல்லாம் போய் கொடுக்கீங்களே, இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு வரவா போகிறாங்க? இல்லை, கர்த்தருக்காக நம்ம அந்த அன்பை செலுத்துகிறோம். நிறைய காரியம் செய்வாங்க எங்கள் வீட்டில். அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சுக வாழ்வு துளிர்க்குமா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். இந்த ஈஸ்டர் தினத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுக வாழ்வு தெளிவிக்க போகுது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு ஒரு சுக வாழ்வு. ஆமென். தேவ ஜனங்களை நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இனி வருகிற காலத்தில் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆமென், பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மருத்துவத்தில் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டால் தான் அந்த கஷ்டம் தெரியும். சாதாரணமாக வீட்டுக்குள்ளே விழுந்து 1.25 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பல லட்சம் செலவாச்சு. கடந்த நாளில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜெபத்துக்காக கூப்பிட்டாங்க. ஜெபத்துக்கு போனால் ஒரு தலையில் சின்ன வலிதான்னு சொல்லி தலை வலின்னு போனாங்க. அப்போ தலையில் சின்னதாக ஒரு கட்டி இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லி 10 லட்சத்தை வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இன்னும் அந்த வலி இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சுக வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். நான் உங்களெல்லாம் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பணம் 1 ரூபா கூட மருத்துவத்துக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தரால் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், எகிப்தியருக்கு வர பண்ணினா ஒரு வியாதியும் வர பண்ணேன். அப்போ நீங்கள் சாப்பிட்ற ஆகாரத்திலே பலன் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. கர்த்தர் அதை கொடுக்க முடியும். சில நேரம் தண்ணி குடிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணி குடிங்க. வயிற்றில் ரொம்ப பிரச்சனையாக வருது, வயிறு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓம திரவம்னு சொல்லக்கூடியதை குடிக்கிறோம். ஸ்ப்ரைட்டு 7-Up ஏதோ ஒன்று குடிக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணி தண்ணீரை குடித்தா கூட கர்த்தர் சுகத்தை தருவார்.
அப்போ கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ உங்களுக்கு சுக வாழ்வு ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய வயதான நாட்கள், முதுமையான நாட்கள், பெலன் குறையிற நாட்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு சுக வாழ்க்கையை தருவாராக. பக்கத்தில் உள்ளவங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல சுக வாழ்க்கை இருக்குதுன்ட்டு. சுக வாழ்வு. ஆமென். அது மாத்திரமல்ல, சுக வாழ்வு துளிர்க்கிறது மாத்திரமல்ல, விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்புமா. விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் விடியற்கால வெளுப்பு, விடியற்கால வெளிச்சம்? எத்தனை பேர் விடியற் காலத்தை தினமும் பார்க்கிங்க? ஹல்லேலூயா. கை நல்லா தூக்குங்க பார்ப்போம். நீங்க தினமும் விடியற் காலத்தை பார்க்கணும். இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? ஆமா, தினமும் நீங்க விடிய காலத்தை பார்க்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, டெய்லி நீங்க விடிய காலத்தை பார்க்கணும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு சில நண்பர்கள் நான் ரொம்ப நேசித்தவங்கெல்லாம், சிலர் 2-3 பேர், அது என்னை ரொம்ப பாதிச்சுது. காலையிலே 5 மணிக்கு கூப்பிட்டு, இன்னாரு இன்னைக்கு காலையில் எலும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு நடந்துச்சு. என்னை ரொம்ப பாதித்தேன். 2 பேர் இரவு நேரத்தில் அவங்க தூக்கத்திலேயே அவங்க உயிர் பிரிந்திருந்தது. கேட்டால் ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு ஃபேமிலி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க வந்து என்னை பார்த்த உடனே பிடிச்சிட்டு அழுதாங்க. ஐயா, நான் இவங்களுக்கு எத்தனை லட்சம் கோடி கூட செலவு பண்ணியிருப்போம், எங்களுக்கு தரல ஆண்டவர், எங்களுக்கு டைம் கொடுக்கலையே. ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க, ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் என்னென்னவோ சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன டைமிங் கொடுத்துருந்தா நாங்கள் செலவு பண்ணியிருப்போமே, இவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அழுதாங்க. இன்னொருத்தருக்கு போய் அவர் அவங்க அப்படி தான் நடந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இவருக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்போம், எங்களுக்கு பகலில் தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், கிளைம் பண்ணியிருப்போம், கம்பெனியில் வேறு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நீங்கள் டெய்லி விடியற்கால வெளுப்பை பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் நீங்கள் விடியற் காலத்தை பார்க்கணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இருட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு விடியற் காலம் இருக்குன்ட்டு. அல்லேலூயா. ஆமாம். ஒரு பாட்டி இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு சபைக்கு போகும்போது, எனக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குன்னு தெரியல தம்பி, வந்த உடனே அந்த பழைய சபைக்கு போகும்போது சர்ச்சு முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பிரச்சனைகளை மாத்திரம் சொல்லணும், கை கட்டி கேட்கணும். அவங்களுக்கு ஆலோசனைலாம் சொல்லக்கூடாது. அதான் வரும் எல்லா பிரச்சனையும் வாரத்தில் திங்கள் கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கிறதெல்லாம் சொல்லும். அது அம்மா கீரநத்தத்தில் தான் இருந்தாங்க. அப்போ அது அம்மா கஷ்டப்பட்டு இடமெல்லாம் வாங்கிச்சு. ஒரு நாள் பிரச்சனையை சொல்ல வந்த அம்மா, நான் சொல்கிறேன், கீரநத்தத்தில் இப்போ சென்ட்டு 5000த்துக்கு பக்கத்திலே இருக்குது, 8000 சொல்கிறாங்க, 5000த்துக்கு வாங்கி தரேன் தம்பி, எப்படியாவது வாங்கிருங்க. ஒரு 3 சென்ட் 15000 தான் சொன்னாங்க. பாட்டி போங்க பாட்டி அப்படின்னு. ஏன்னா அவங்க பிரச்சனையே சொன்னதுனால. இன்றைக்கி அவங்க இடத்த போய் பார்த்தா அந்த இடமே அட்ரஸே தெரியல, அது அடையாளமே தெரியல. அப்போ நன்மையும் அவங்க சொன்னாங்க அந்த தாயார். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ட்டு. அந்த அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு 5 சென்ட் வாங்கிச்சு. கடைசி காலத்தில் ஒரு 2 சென்ட்டு அந்த கொடுத்து கொஞ்சம் பணமெல்லாம் வந்து அதை வச்சு இவங்க கடைசி காலத்தை அவங்க அப்படியே வாழ்க்கையை நடத்துனாங்க. அப்போ உங்களுக்கு விடியற் கால வெளுப்பை போல சுக வாழ்வு துளிர்க்கும். இப்போ இந்த கல்லறைக்கு போனவங்க வாசிங்க, அந்த அதிகாலமே வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ முதலாவது அவங்க ஆண்டவரை தேடி வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதயமாகுது. நான் இன்னைக்கு உங்களை மனதார சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது. உங்கள் வீட்டுக்குள்ளே சில வெளிச்சம் வரப்போகிறது. நாங்கள்லாம் சில வீடுகளுக்குள்ளே போகும்போதே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருளை பார்க்க முடியும். கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். ஆண்டவர் சொல்லிட்டார், இனி இந்த வீட்டுக்கு ஜெபம் தேவையில்லை, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருள் போகணும்னா அவங்க கர்த்தரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் போனதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தரை அறிஞ்சவங்க தான். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருள் வர்றதுக்கும் நீங்கள் தான் காரணம், இருள் போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். இருள் ஈஸியாக போயிடும் நீங்கள் கர்த்தரை தேடினீங்கன்னா.
உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற டைமிங்கில் நீங்கள் நல்லா கத்தரை துதித்து பாடினீங்கன்னா போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்துடும். அப்போ இப்போ இவங்க கத்தரை தேடி வர்றாங்க. முதலாவது அவங்க ஒரு வெளிச்சத்தை பார்க்குறாங்க. ரெண்டாவது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? அந்த கல் கையில் எடுத்து போடும்படி ஒரு சின்ன கல்லாக இருந்தது. அப்படியா? வாசிங்க 4வது வசனத்தை. அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. சரி, ஓகே, விடுங்க. அந்த கல் எப்படி இருந்துச்சு? மிகவும் பெரிதான கல், மனிதனால புரட்டி தள்ள முடியாத ஒரு பெரிய கல். இது எதை குறிக்குது தெரியுமா? உங்க வாழ்க்கையில இனி உங்க ஞானத்திலேயோ உங்க பலத்திலேயோ உங்க அறிவிலையோ முடியாத ஒரு காரியம். இனி கர்த்தர் தான் எனக்கு இது உதவி செய்யணும். நாங்க சில நேரத்தில் ஜெபம் பண்ணும்போது, எப்போ இந்த ஒரு பிரச்சனையை அப்படியே சொல்லும்போது, நான் வீட்டில் நிறைய ஜெப குறிப்புகள் வரும். அப்போ நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் யாராவது கர்த்தருடைய தூதன் போய் உதவி செஞ்சாதான் உண்டு, இது மனுஷன் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துருவோம் இந்த பிரச்சனையை. நிறைய சொல்லுவோம். சில காரியத்துக்கு சிலர் சொல்லுவாங்க, இல்லை ஊழிய காரியத்துக்கே சொல்லுவோம், கர்த்தருடைய தூதன் போய் அந்த கல்லை புரட்டி போடணும்ப்பா, அது நடந்தால் தான் இனிமேல் அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ பெரிய கல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகளையும் பெரிய போராட்டங்களையும் நீங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியாத காரியத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்க போது, சொல்லுங்க, ஏறிட்டு பார்த்தல்னா என்னது? ஏறிட்டு பார்க்கிறதுனா கொஞ்சம் ஏறிட்டு பாருங்களேன், கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க, உங்களுக்கு மேலே உள்ள சீலிங் தான் தெரியும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? எனக்கு, வாசிங்க, சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, ஆமா, எனக்கு உதவி செய்யக்கூடிய எங்கள் அண்ணனுக்கு நேராக, தம்பிக்கு நேராக, சொந்தக்காரங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உடனே அவங்க பை நிறைய பணத்தோடு வந்துடுவாங்க. என் கஷ்டமெல்லாம் மாறிடும். அல்லேலூயா. மாறும். எப்போ தெரியுமா? உங்கள் பார்வை கர்த்தர் மேலே இருந்தா. அல்லேலூயா. ஆண்டவர் காகத்தினுடைய வாயில ஆகாரம் கொடுத்து விட்டார், அதையும் செய்ய முடியும். சரியா? மனிதர்களை அனுப்பி ஒத்தாசைகளை எழுப்பினார். நீங்கள் கர்த்தரிடத்துல மாத்திரம் உங்கள் கண்களை நீங்கள் ஏறிட்டு பார்த்துட்டா போதும், உங்களுக்கு ஒத்தாசை எந்த ரூபத்திலையும் வரும். கடந்த வாரம் ஒரு போதகர் என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ நிறைய காரியம் பேசணும். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நாகர்கோயிலில் ஊழியம் செய்கிறாராம். ஒரு போதகர், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் அல்ல, அவருக்கு போதகராக இருந்தார் இல்லையா, ஒரு முதிய போதகர். அப்போ அவர் ஒரு சின்ன, ஒரு சாதாரண ஒரு ஓடு போட்ட ஒரு சின்ன சர்ச் வச்சுருந்துருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய பண தேவை இருந்துச்சான். பண தேவை இருந்த உடனே அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் உண்மை நம்பி வந்துட்டேனே, எனக்கு வரக்கூடிய ஜனங்கள் குறைவாக தானே இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது தேவையாக இருக்குன்னு சொல்லி பல ஜெபத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் வேத பகுதியை கொடுத்துருக்கிறார். என்ன வேத பகுதி அப்படின்னா, எலியாவை காகம் கொண்டு போசித்த தேவன் சொல்லி அந்த பகுதியை கொடுத்த உடனே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எலியாவுக்கு காகத்தை வச்சு ஒரு அற்புதம் செஞ்ச தேவன் எனக்கும் செய்ய போறார் அப்படின்னு ஒரு ஃபெய்த் வந்துட்டு, அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வீட்டு முன்னாடி வந்து காகத்தை பார்ப்பாராம். காகத்தையே பார்த்து பார்த்து ஒரு காகமும் வரவே இல்லை வீட்டுக்குள்ள. இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா காக்கா சத்தம் போடுது இல்லையா, ஆனால் அந்த காலையில் காக்கா சத்தம் கூட அவருக்கு கேட்கல. அப்போ ஒரு நாள் ரொம்ப நொந்து போயிட்டாராம். நொந்து போன உடனே, என்ன ஆண்டவரே, காகத்தை கொண்டு நீங்கள் போசிப்பேன்னு சொன்னீங்களே, இங்கே காகத்தையும் காணோம், காக்கா குஞ்சியும் காணோம் அப்படின்ட்டு ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் சர்ச்சுக்குள்ளே உட்காந்து மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த பக்கத்தில் கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் இந்த சின்ன பையங்கள்லாம் அந்த சாட்டர்டே அவங்க விளையாடும்போது அங்கே சத்தமெல்லாம் கேட்குமா, அந்த கிரிக்கெட்டோ ஏதோ அந்த சின்ன பையங்கள்லாம் விளையாடுறாங்க. அங்கே விளையாடும்போது அங்கே ஒரு காக்கா செத்து கிடந்திருக்கு.
காக்கா செத்து கிடந்தோன்னா ஒரு பையன் அப்படியே கண்ணை மூடிட்டு எடுத்து அவன் இஷ்டத்துக்கு வீச்சு அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண அந்த சன்னல் பக்கத்தில் வந்து விழுந்துட்டு, விழும்போதே அவருக்கு சத்தம் கேட்டுச்சு. அது காக்கான்னு பார்த்துட்டார். உயிரோடு உள்ள காக்கத்தை கேட்டால் செத்த காக்கா வருதே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு. ஆனால் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ இந்த காக்கா இறந்து போச்சுன்னா நிறைய காக்கா கூடிடும். பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரத்தில் காக்கா சத்தம் ரொம்ப அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அவருக்கு. ஜெபம் பண்ணுறாரு. இப்போ காக்கா சத்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம். ஜன்னல் அடித்து பார்க்குறேன், அப்பவும் சத்தம் கேட்குது. ஒரு 10, 15, 20 காக்கா சேர்ந்து சத்தம் போட்டால் எவ்வளோ சத்தம் இருக்கும். சரி, இனி ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பயலோ இங்கே எடுத்து போட்டிருக்கான, நம்ம தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறோன்னு சொல்லிட்டு காக்கா தூக்கிறதுக்கு அங்கே போகும்போது அந்த காக்காவுடைய வாயை பார்க்காரு. என்னடா அந்த வாயில் ஒரு வித்தியாசமாக இருக்கே, ஏதோ ஒரு வித்தியாசம் சரிதேன்னு சொல்லி அந்த காக்கா, இது நடந்த சம்பவம், கதைலாம் இல்லை, உண்மையாக நடந்தது, அவர் சொன்னார். அப்போ அந்த காக்காவை பார்த்தா அந்த காக்கா வாய்க்குள்ளே வித்தியாசமாக தெரியுன்னு சொல்லி பார்த்தா நம்ம நாகர்கோவில் கன்னியாகுமரி ஆட்கள்லாம் சின்னதாக ஒரு துரும்பு மாதிரி செயின் போடுவாங்க. அப்படி தானே? ஆமாவா? எப்படி போடுவாங்க? நீங்கள் போய் பாருங்கள், சில சிஎஸ்ஐ சர்ச்சிலலாம் பாருங்கள். நீங்களாம் அப்படி போட்டு வந்து கர்த்தருக்கு மகிமையாக நில்லுங்க. வடை மாதிரி கயிறு மாதிரி சிலர் போடுற செயின்லாம் தேரை கட்டி இழுத்துடலாம். நான் பார்த்துருக்கேன். பொறாமைக்கு சொல்லலை, தேர் கட்டி இழுத்துடலாம். இல்லை ஏதாவது சேரில் கார் நின்றுச்சுன்னா அதை கட்டி இழுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய செயின் பாதி வாய்க்குள்ளே போய் உள்ள உடம்புக்குள்ளே போய் கொஞ்சம் மட்டும் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இவர் இழுக்க பார்த்தா அது நல்ல பெரிய செயின் இழுத்துட்டார். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. செயினை கழுவுறாரு, எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சொன்னார், இந்த செயினை போய் நீ என்ன பண்ணு, அடகெல்லாம் வைக்காத, சேல் பண்ணிடு, சேல் பண்ணி உன் ஊழியத்துக்கு நீ பயன்படுத்துன்னு சொன்னோன்னே அதை கொண்டு போய் கொடுக்குறாரு. பணம் கிடைக்கிது, பெரிய பணம் கிடைக்கிது. ஆண்டவரே இதெல்லாம் சந்திச்சிட்டேன், இனி என்ன செய்யணும், இந்த பணத்தை இதை எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக கிளம்பி போய் எங்கெங்கெல்லாம் உனக்கு ஜெபிக்க தோணுதோ அங்கெல்லாம் போய் நீ உட்காந்து ஜோம் பண்ணிடு. சர்ச்சு கிடைச்சா சர்ச்சில் ஜோம் பண்ணு, இல்லைன்னா ரூம் எடுத்து ஜோம் பண்ணு. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக போனார். கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் கிளம்பிட்டார். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் கிளம்புனார். ஒவ்வொரு ஊரில் இறங்குவார், சில இடங்களில் ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணிவிட்டு அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை, அந்த மக்களெல்லாம் ஆசீர்வதித்து ஜெபிச்சுட்டு வந்துட்டார். நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துல இருந்தே எங்கெங்கெல்லாம் போய் ஜெபிச்சுட்டு வந்தாரோ அங்கங்கிருந்தெல்லாம் ஜனங்களை கர்த்தர் அவருக்கு எழுப்பிட்டார். அல்லேலூயா! இதுதான் அந்த ஒத்தாசை எழுப்புறது. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் போய் கடன் கேட்டு தராதவங்க கூட உங்கள் வீட்டில் வந்து இந்த ரூபாயை வச்சுக்கிடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தாங்கன்னு சொல்லி கர்த்தரால் தான் அதை செய்ய முடியும். அப்போ ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ அந்த ஸ்திரீகள் கர்த்தரை ஏறிட்டு பார்க்கிறவங்களா நீங்கள் இருந்தாங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தேவை இருந்தாலும் சரி, எவ்வளோ காரியம் இருந்தாலும் சரி, சில நேரம் உங்கள் மாம்சத்தில் சில முயற்சி பண்ணுவீங்க, சில ட்ரை பண்ணுவீங்க. அது தவறு கிடையாது. நீங்கள் அதை பண்ணணும், உங்கள் முயற்சியை பண்ணணும். சில இதை நீங்கள் ட்ரை பண்ண தான் செய்யணும். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் உயர்நல் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்தபடியாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அடுத்த ஆசீர்வாதம் சொல்கிறேன். ஏப்ரல் மாதம் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் ஒத்தாசையெல்லாம் பரலோகத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பண தேவையெல்லாம் பரலோகத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் அப்படி செய்வார். உங்கள் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளை கர்த்தர் தந்துக்கிட்டே இருப்பார். பண தேவைகளை தந்துக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், வானத்தையும் பக்கத்தில் இருக்கிற இந்த வசனத்தை சொல்லுங்கள் அப்படியே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இப்போ அவங்க ஏறிட்டு பார்க்கிறாங்க. அந்த 4வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்ததோ, ஆ அவர்கள் ஏறிட்டு பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க போகிறேன், டைம் நிறைய ஆனதுனால. ஏறிட்டு பார்க்கும்போது அந்த கல் இருக்கிற இடத்துலே தான் இருந்துச்சு. ஏறிட்டு பார்க்கறதுக்குள்ள அங்கே அற்புதம் நடந்துச்சு. ஏறிட்டு பார்க்குறாங்க, மேலே பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது ஒரு அற்புதம் நடக்கு. இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன். நீங்கள் உங்கள் கண்ணு மாத்திரம் கர்த்தரையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும்.
தேவனையே பார்த்துக்கிட்டு இருங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஒரு தலைவலியா உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? அமிர்தாஞ்சனை தேடுறோம், விக்ஸை தேடுறோம். எத்தனை பேர் விக்ஸ் போடுறீங்க? போட்டு போட்டு பழகாதீங்க. தலைவலி வந்துச்சுன்னா தலையில் கையை வச்சே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், தலைவலி. அதனால் விக்ஸு. ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் விக்ஸு தேடிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வீடு தான், ரொம்ப ஃப்ரெண்ட். நீங்கள் இல்லை சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச வீடு. நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரித்த உடனே இப்போ நீங்கள் தேடுவீங்கன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே எப்போவுமே விக்ஸை தேடுவாங்க, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அது கட்டிலுக்கு கீழே கிடக்கும், பிரிட்ஜுக்கு கீழே கிடக்கும், பீரோவுக்கு கீழே கிடக்கும். விக்ஸை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. என்ன கிருபை! காணாமல் போன வெள்ளிக்காசை கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம், விக்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. எதுக்கு இந்த விக்ஸ் கதை வந்துச்சு? ஒரு தலைவலினால நீங்கள் கத்தரை நோக்கி பாருங்க, அங்கேருந்தே உங்கள் அற்புதம் ஸ்டார்ட் ஆயிரும். அங்கேருந்தே உங்கள் சுகமளிக்கிற வல்லமை ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ கத்தர் உங்களை அற்புதங்களினால நடத்துவார். அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறத கண்டார்கள். இன்னைக்கு ஜெபத்தில் ஆராதனையில் கத்தர் தெளிவாக சொன்ன காரியம், சிலருக்கெல்லாம் சில கல் நிற்குது, சில நன்மை ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே வருவதற்கு தடையா. இன்றைக்கி நீங்கள் ஈஸ்டர் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, அநேக கல்லெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்திலிருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். 6வது வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு பண்ணலாம். ஆமென், ஆமென். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் இன்னைக்கு 3 காரியத்தை சொல்லி நான் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி என்ன தேடுற? சரி, ஓகே, கொஞ்சம் பொறுமையாரு. அப்போ நான் உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தேவ கரம் உங்களை நிரப்ப போது. ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று கொடுத்து நம்ம நிறைவு ஜெபத்துக்குள்ளே போக போகிறோம். முதலாவது, அதிகாலமே கவனிங்க. அதிகாலமே தேவனை தேடி வந்தவர்களுக்காக ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் காணப்பண்ணினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையினே ஒரு வெளிச்சம் வரப்போகுது. இன்றைக்கி நான் சிலருடைய வாழ்க்கையில் சில வீட்டுக்குள்ளே இன்றைக்கி ஆராதனையில் போய் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் காலை வைக்கும்போதே ஒரு வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வெளிச்சம் உங்களை சுற்றுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வீடு எவ்வளோ, ஒரு வீடு, ஒரு ரூமு, 2 ரூமு, சிமெண்ட் சீட்டோ, ஓட்டு வீடோ, எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வரப்போகுது. வெளிச்சம் வர்றதுனால உங்களுக்கு ஒரு சுக வாழ்க்கையே துளிர்க்க போகிறார். ஏதோ ஒரு பலவீனம், ஒரு சுகவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த சுகவீனத்தை, பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். 3வது, உங்களுடைய கண் எப்பவுமே கர்த்தரை ஏறிட்டு பார்க்கும் பொழுது வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. 4வது, அந்த கல் புரட்டப்பட போகிறது. உங்க தடையெல்லாம் உடைய போகுது. கரங்களை தட்டுங்க பார்ப்போம். சிலரெல்லாம் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு பாக்குறீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் இன்னைக்கு ஒரு பிளெஸிங்கை நான் மனதார சொல்றேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இந்த வருஷத்துல ஒரு முன்னேற்றத்துல போயிடுவோமா, அடுத்த மாசம் ஒரு முன்னேற்றத்துல நமக்கு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி சில எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. நான் மனசார சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல வரப்போகுது. கரத்தை தட்டு, நல்லா கை தட்டுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய கல்லெல்லாம் ஒட்டஞ்சு போது தள்ளப்படுது. உங்க காணிக்கைகளை நீங்க கரங்கள்ல எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காணிக்கைகள் எல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். வேத வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சிறப்பு காணிக்கைகள், தசம பாகங்கள், காணிக்கை செலுத்தக்கூடிய எல்லா கரங்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரான். உடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று கொடுப்பது நம் வார்த்தைகளை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். இயேசுவா அவர் எழுந்துட்டார், நமக்காகவே அவர் உயிர்த்திட்டார்.
எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டுவோம், கரங்களை நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடையவர்களே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஈஸ்டர் தின காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 முறை கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். யூதர் ராஜசிங்கத்தில் எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே என்று சொல்லி அந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்யலாம். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, பாடுங்க. எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம்